பாப்பா போய் இந்த கீழே வண்டியில் ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்கும் போய் எடுத்துட்டா. கிஃப்டா? ஆமாம், போயிட்டு வாங்க. சீரியஸாக தான், போ. பைத்தியம் மாதிரி பேசாத. அட உனக்காக சூப்பர் கிஃப்ட் ஒன்று. போயிட்டு வா. குயிக். நிஜமா செம்ம கிஃப்ட். சும்மா ஏமாத்தாத மாமா. இல்லைப்பா, நீ போயிட்டு வாப்பா. என்னது அது கிஃப்ட். சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? பேச்சாடா பேசுன, பண்ணி காமிக்கிறியா? கொஞ்சம் பேச்சா பேசுன. என்ன புதுசுல ஓப்பன். இன்னைக்கு லவ்வர்ஸ் டே ஸ்பெஷல். இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? ஒண்ணுமே இல்ல, ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி. ஏமாத்திட்டியே. ஒண்ணுமே இல்ல. பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் உடனே உத்து பார்க்கணும். ஆனா நம்ம பண்ற நாலு பேருக்கு புரியப்படாது. படிச்சு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கிஃப்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு தான் லவ் லெட்டர் கொடுத்துருக்கு. ஐயோ கடவுளே. என் மனைவியாய் கரம் பிடித்த காதலிக்கு கவிதை எழுத ஆசைதான். ஏன் என்றால் இன்றைக்கு காதலர் தினம். காதலித்தவர்கள் தான் கவிதை எழுதிட வேண்டுமா? கரம் பிடித்தவன் கவிதை எழுதக்கூடாதா? இதோ உனக்கான வரிகள். எழுதணும் தான் நினைத்து எழுதினேன், எதுவும் கிழித்து விடவும். என்னது இது? சொல்லு. எழுதணும்னு நினைச்சீங்க, நான் உடைய கிஃப்ட்னு நினைச்சேன். ஆனா இது மாதிரி கொடுத்து ஏமாத்திட்டா. அது ஒரு கவிதையும் இல்லை, சும்மா பண்ண. ஐயோ போச்சே.